Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸில் அந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம டேட்வில் பார்ன் அகெயின் சீரீஸும் இப்போ இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிஷியலி 2 எபிசோட் இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான். அண்ட் எப்படியும் இதுக்கு டோட்டலாக 9 எபிசோட்ஸ் இருக்க போது இதுக்கப்புறம் வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நானும் இன்னும் பர்சனலி பார்க்கல, ஏன்னா நான் வந்து 2 எபிசோட் தானே வந்திருக்கு. அதுக்கப்புறமா அட் எ டைம் ஃபுல்லாக லைக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஓகே, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் டேட்வில் நல்லபடியாக தான் இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி டேட்விலோட சீசன் 1, 2, 3 பனிஷர் சீசன் 1 and 2 அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஷியல்கில் மேபி ஒரு சின்ன அப்பியரன்ஸ்லாம் தந்திருக்கலாம், பட் இதுலேருந்து தான் கொஞ்சம் பயங்கரமான ஒரு அப்பியரன்ஸாக இருக்க போது. அதெல்லாம் ஆல்ரெடி இது ஒரு தெரிஞ்ச கான்செப்டாக இருந்திருக்கு. பட் மெயினாகவே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருங்க எப்படி போயிட்டுருக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிராஃப்டட் மூவி 2024 ரிலீஸ் ஆனது. IMDb 5.6 அண்ட் இது இப்போ நம்ம தமிழ் டப்டோட புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெண்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் கான்செப்ட்டு போன வருஷத்துல கொஞ்சம் பாப்புலராக இருந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் வேறு மாதிரியே வந்து ஒரு தாட்டோடு வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த படம் கொஞ்சம் ப்ரூட்டலான ஒரு மூவினே ஒரு செக்மெண்ட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நிறைய அருவருப்பான சில சீன்ஸ்லாம் உள்ளே வரும். கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆட்டம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம மெயின் ஆக்டர்ஸோட அப்பா வந்து அப்படி தான் ஒரு இறந்துருவார். அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு அண்ட் அவங்களும் எக்கச்சக்க பேர் மேலே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அண்டு ஃபைனல் லைக் அவங்களோட ஃபேஸை ஃபுல்லாக இவங்க வந்து திருடுற மாதிரியான ஒரு கான்செப்டாக போயிடும். அண்ட் அவங்க வந்து எத்தனை பேரை சாவச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அப்படியே பொறுமையாக இந்த படத்தை பாருங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் படம் ஸ்லாஷர் கேட்டகிரியில் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்திருக்காங்க. பட் இன்டெப்த்தாக ஸ்டோரி வைஸில் வரும்போது அவ்வளோ பெருசாலாம் இம்பேக்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் அந்த அருவருப்பாக வந்து கொஞ்சம் நிறையவே உள்ளே இருந்திருக்கு. அண்ட் அதுக்காக இந்த மாதிரி படத்தை எல்லாத்தையும் தனியாகவே பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்சிடியஸோட சாப்டர் 3 இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் நம்ம 2015 ரிலீஸ் ஆனது. IMDb 6.1 அண்ட் நம்ம MX பிளேயரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்சிடியஸோட 4th பார்ட் அண்ட் 5th பார்ட் நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் இயர் அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் முன்னாடியெல்லாம் எதுவுமே நம்ம தமிழ் டப்பில் இல்லாமல் இருந்தது. லைக் நம்ம சாப்டர் 1, 2, 3 எல்லாம். அண்ட் சர்ப்ரைசிங்லி இப்போ 3rd சாப்டர் வந்திருக்கா. ஸோ ஹோப் மேபி அப்கமிங் டேஸில் நம்ம சாப்டர் 2 ஆர் சாப்டர் 1 கூட தமிழ் டப்பில் வரலாம். ரீசெண்டாக சொல்லியிருப்பேன் MX பிளேயர் சைட்லேருந்து நிறையவே வந்து சோனியோட கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம தமிழ் டப்டோட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. லைக் நம்ம பிக்சல்ஸ் இந்த மூவியெல்லாம் வந்து ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப்லலாம் வந்தது. அதே மாதிரி இப்போ அவங்க இன்சிடியஸும் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் இன்கேஸ் ஒரு பெஸ்ட்டான ஹாரர் மூவியில் நீங்கள் எதிர்பார்க்கங்கன்னா கண்டிப்பாக இந்த படம்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன ஒரு கண்டினியூட்டியாக நீங்கள் பார்க்கணும். லைக் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்டோரி வைஸில் இன்னும் நல்லா இன்டர்லிங்க் ஆகும். ஏன்னா கொஞ்சம் ஸ்டோரி அப்படியே நெக்ஸ்ட் சாப்டரில் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு போவாங்க. நிறைய வருஷத்தோட கேப்லாம் இருக்கும், பட் கண்டினியூட்டியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட சீரீஸ் நம்ம பியூட்டி இன் பிளாக்கோட சீசன் 1 பார்ட் 2ன்னு சொல்லி இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைக் சீசன் 1 டோட்டல் 8 எபிசோட்ஸ் வந்து நம்ம 2024 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அக்டோபர் மந்தில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் முடியல, அதுக்கு இன்னும் சில 8 எபிசோட்ஸோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு மிச்ச மீதியெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் பார்ட் 2ன்னு. பை த வே இதில் டோட்டல் 16 எபிசோட்ஸ் ஆன ஒரு சீரீஸு. என்ன ப்ரோ இது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடல்ட் இண்டஸ்ட்ரியாக உள்ளே காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா இந்த சீரீஸில். அண்ட் இவங்க வந்து அந்த மெயின் ஆக்டர்ஸ் எப்படி ஒரு ஃபேமிலியோட லிங்க் ஆகிறாங்க. அந்த ஃபேமிலி நிறைய கொஞ்சம் வேறு மாதிரியான ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் இல்லீகலானது தான். ஸோ அதெல்லாம் மாட்டிட்டு அண்ட் கடைசியில் அவங்க வெளியே வராங்களா இல்லையா இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி உள்ளே வந்துடும். பட் இன் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லாம் லைக் மஸ்ட் வாட்ச்சு பயங்கரம்லாம் சொல்ல முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு போர் அடிக்குது ஏதோ ஒரு சீரீஸை பார்க்கணும் ஆனால் இந்த சீரீஸ் வேணால் நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜிம் கேரியோட மூவி நம்ம ஏஸ் வெஞ்சரா பெட் டிடெக்டிவ் 1994 ரிலீஸ் ஆனதும் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. MX பிளேயர் சைட்லேருந்து தான். IMDb 6.9. இதுக்கு வந்து நம்ம ஃபன் காமெடியான ஒரு மூவி. நம்ம ஹீரோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டிடெக்டிவ், பட் பெட்ஸ் டிடெக்டிவ். லைக் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதோ பெட் அனிமல் அது எங்கேயா காணாமல் போயிருக்குன்னா நம்ம ஹீரோ வந்து அதை கண்டுபிடிச்சி தந்துடுவார். இதே மாதிரி ஒரு செம்ம பெரிய ஒரு ஆளோட ஒரு பெட்டு வந்து காணாமல் போயிடும். அண்ட் அவர் எப்படி வந்து இந்த பெட்டை தேடி கண்டுபிடிக்கிறதான் படத்தோட ஒரு சிம்பிளான கான்செப்டாக இருக்கும். பட் நம்ம ஜிம் கேரினாலே அவர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியில் ஸோ நல்லா கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு வினோதமான கிரிப்பியான ஆக்டிங் கூட நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. பட் இதெல்லாம் அவரோட பீக்கான ஒரு ஸ்டேட்டு.
அண்ட் இதுக்கப்புறமா நம்ம வென் லைஃப்ஸ் கிவ்ஸ் யூ டேன்கெரின்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரிஸ் இருக்குது. ஆக்சுவலி சீரீஸ்னு சொல்கிற ட்ராமானே சொல்லலாம். நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வெறும் 4 எபிசோட் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வீக்லி 4 எபிசோடோட ரிலீஸ் ஆகும். மேக்ஸிமம் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட்டு ஒரு 12 கிட்டே இருக்கலாம். அது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலாம் இழுக்க மாட்டாங்க. பட் கொரியன் ட்ராமாஸா ஸோ கான்செப்ட் வந்து ஏதோ நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் ஹீரோயின் வந்து ஒரு தனியாக ஒரு ஐசோலேட்டடான ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. இதால் அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அண்ட் அவங்க மாற்றி எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்க அந்த ஒரு கான்செப்டாக தான் உள்ள காமிச்சிருக்காங்களாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ராமாவை பார்த்துட்ருக்கீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலி ட்ராமாஸ் அவ்வளோவா வந்து நான் பார்க்க மாட்டேன். அது கொரியன் சீரீஸ் தான் வேணால் பார்ப்பேன். அது கொஞ்சம் வேறு கான்செப்டாக போயிடும். ட்ராமாஸ்லாம் நான் மோஸ்ட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஓவர் ரொமான்ஸ் ஸ்டோரியாகவே தான் போயிட்டுருக்குமா, ரொம்பவே அவங்க ஸ்லோவாக கொண்டு போவாங்க. நான் பர்சனலி அதுக்கு ஃபேனு கிடையாது. அதனால தான். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம மேரி கில்லுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் டைட்டில், பட் நம்ம அப்படியே வச்சுக்கலாமே. ஸோ இப்போதைக்கு இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆனது. இப்போ நம்ம தமிழ் டப்டோட பிரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸோ பண்ணியிருக்காங்க. IMDbல 5.2 ரேட்டிங் தான் தந்திருக்காங்க. ஒரு ஜென்ரிக்கான ஒரு நார்மலான ஒரு மூவி தாங்க. கான்செப்ட் வந்து நம்ம மெயின் ஆக்டர்ஸ் ப்ளஸ் அவங்க லேடிஸோட ஃபுல் கேங்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு, பட் இன்னும் அவங்கெல்லாம் மேரேஜ்லாம் பண்ணிக்கல. அண்ட் அதனால இந்த மாதிரி டேட்டிங் ஆப் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த ஊரில் ஒரு ரொம்ப ட்ரெண்டாக ஒன்று போயிட்டுருக்கு. டேட்டிங் ஆப்லேருந்து ஒருத்தன் சைக்கோ கில்லராக இருக்கான். நிறைய உமன்ஸை வந்து சாவச்சிருக்க மாதிரியும் அண்ட் இதில் எங்கேயோ நம்ம டேட் பண்ணுற ஆள் தான் வந்து இந்த கில்லராக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு இவங்களாம் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இதுதான் படத்தோட ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். காமெடின்னு சொல்லுவாங்க, பட் அவ்வளோவா நம்மளுக்கு ஃபன்னெல்லாம் தெரியாது. ஆனால் அது நார்மலாக இருக்கும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நம்ம VR OTT ஆப்லேயும் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது. 2 பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். IMDbல 5.2. கோர் கான்செப்ட் வந்து நம்ம மெயின் ஆக்டர்ஸ் ஆக்சுவலி அவங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் யூனிவர்ஸில் இருக்க வேண்டியவங்க. அண்ட் அங்கேருந்து எப்படின்னு தெரில அவங்கள எடுக்கலான்னு சொல்லி இப்போ அவங்க தனியாகவே வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு அசாசினேஷன் மாதிரி ஒன்று பெருசாக ஒன்று பண்ணிட்டு ஃபைனலி இந்த லைஃபே வேணான்னு சொல்லிட்டு தனியாக ஒதுக்கி வேறு ஒரு இடத்துக்கு வராங்க. பட் ப்ராப்ளம்ஸ் இவரை தேடி வருது. லைக் நம்ம ஈக்குவலைசர் மூவி மாதிரியே. அண்ட் இவங்க வந்து நான் இந்த ஃபேமிலியை காப்பாற்றுறதா இல்லை நான் என்னோடய ஐடென்டிட்டியை வந்து மறைச்சி வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. பட் கடைசியில் அவங்களோட நேச்சர் வெளியே வந்துடும். ஸோ பை த வே நம்ம ஈக்குவலைசர் மூவி இன் ஃபீமேல் வெர்ஷன் அண்டு கொஞ்சம் அதான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் யூனிவர்ஸ் எதுக்குன்னு சொல்கிறேன்னா அதான் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், அது நீங்கள் புரிஞ்சிருவீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதை இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் நம்ம மூவிஸ் அண்ட் சீரிஸ் அண்டு வேறு ஏதாவது லைக் நீங்கள் இந்த வீக்கெண்டில் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மூவி சீரிஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரீசெண்டாக நிறைய பேர் இப்போது கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் தான் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதுக்காக தான். அண்ட் பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.